கப்பல மூழ்கடிக்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஈரான் கப்பல தாக்குனத பத்தி ட்ரம்ப் இப்படி பேசியிருக்காரு. மத்திய கிழக்குல அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையில போர் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. ஈரானும் இரு பெரும் வல்லரசு நாடுகள எதிர்த்து நிக்குது. இந்த நிலையில ஈரானோட ராணுவ கட்டமைப்ப அமெரிக்க படைகள் முற்றிலுமா சிதைச்சிட்டதா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. புளோரிடாவுல நடந்த குடியரசுக் கட்சி மாநாட்டுல அவரு என்ன பேசினாரு அப்படின்னா, போன ஒரு மாசத்துல ஈரான்ல இருக்கக்கூடிய 5000த்திற்கும் மேற்பட்ட இலக்குகள அமெரிக்கா தாக்கியிருக்கு. இந்த தாக்குதல்களால அந்த நாட்டோட ஏவுகணை திறன் 10% குறைஞ்சிருச்சு. ராணுவ கட்டமைப்பு இடிக்கப்பட்டிருக்கு. போன 3½ நாட்கள்ல மட்டும் ஈரானோட 46 அதிநவீன கடற்படை கப்பல்கள அமெரிக்க ராணுவம் கடல்ல மூழ்கடிச்சிருக்கு. இது தொடர்பா ராணுவ அதிகாரிகள் கிட்ட பேசினப்போ ஈரானோட ட்ரோன் அப்புறம் ஏவுகணை திறன் முற்றிலுமா இடிக்கப்பட்டிருக்கு. கடற்படை போயிடுச்சு. இது எல்லாமே கடலோட அடிப்பகுதியில கிடக்குது. 46 கப்பல்கள், உயர்தரமான கப்பல்கள் அது அப்படின்னு சொன்னாரு. நான் உயர்மட்ட கப்பல் அப்படின்னாலே அத கைப்பற்றி இருக்கலாமே, ஏன் கைப்பற்றல அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டதுக்கு, அத மூழ்கடிக்கிறது ரொம்பவுமே வேடிக்கையாவும், சுவாரஸ்யமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்க ராணுவம் எதிரி முழுமையாவும், தீர்க்கமாவும் தோற்கடிக்கப்படக்கூடிய வரைக்கும் பின்வாங்காது. ஹார்மூஸ் ஜலசந்தி வழியா நடக்கக்கூடிய எண்ணெய் விநியோகத்துக்கு ஈரான் முட்டுக்கட்டை போட்டா, இதுவரைக்கும் நடத்தினத விட 20 மடங்கு கடுமையான தாக்குதல அமெரிக்கா தொடுக்கும். ஈரான் ஒரு தேசமா மறுபடியும் கட்டி எழுப்ப முடியாத அளவுக்கு அதோட இலக்குகள் அழிக்கப்படும். இது நடக்கக்கூடாது அப்படின்னு விரும்பினேன். இது சீனாவுக்கும் ஹார்மூஸ் ஜலசந்தியை அதிகமா பயன்படுத்தக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்காவோட பரிசு. என்னோட இந்த முடிவு பெரிதும் பாராட்டப்படும் அப்படின்னு நான் நம்புறேன்னு சொன்னாரு. ட்ரம்போட இந்த உரைக்கு பதில் கொடுத்த ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை செய்தி தொடர்பாளர், அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேலோட தாக்குதல்கள் தொடர்ந்தா 1 லிட்டர் எண்ணெய் கூட இந்த பகுதியை விட்டு வெளியேற அனுமதிக்க மாட்டோம். போரோட முடிவை நாங்க தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு.